அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னிலிருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி வந்து அன்னன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பேஜில் அப்டேட் ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி 20/6/2024 இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இஸ்ரோவின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். இஸ்ரோவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத். ஸோ அடுத்தது பாருங்கள், தமிழக சட்டப்பேரவை அவைத்தலைவராக யார் இப்போ இருக்கா அப்படின்னா அப்பாவும் இருக்கார். அடுத்தது பொதுத்துறை விற்பனை அப்புறம் அதோடைய வாடகை குத்தகை மூலமாக மத்திய அரசுக்கு 2023 மற்றும் 24ஆம் நிதியாண்டில் எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.56 லட்சம் கோடி. அவங்க வந்து டார்கெட் இலக்கு வச்சிருந்தது 1.8 லட்சம் கோடி, பட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 1.56 லட்சம் கோடி. ஸோ மத்திய ரயில்வே அமைச்சர் யார் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 2300, ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 2300 உயர்த்தியிருக்காங்க. தமிழக முதன்மை தலைமை கணக்காளராக டி ஜெயசங்கர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது பாருங்கள், கடற்கரையோர தீவிரவாத தாக்குதல்களை தடுக்க 6 மாதங்களுக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவாங்க. அதோடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகர் கவச். சரிங்களா, சாகர் கவச். ஸோ அடுத்தது சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக இப்போ யார் இருக்கா அப்படின்னா ஜே ராதாகிருஷ்ணன் இருக்கார். தமிழக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக யார் இருக்காங்கன்னா சுப்பிரமணியன் இருக்காங்க. அடுத்தது உலக திருக்குறள் சங்க தலைவராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஜி சந்தோஷம் இருக்கார். சத்தியமே கடவுள் என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தி. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இப்போ யார் இருக்காங்கன்னா ஜெய்சங்கர் இருக்காங்க. பீகாரின் முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். அதுக்கடுத்தது பீகாரினுடைய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்தர் அர்லேக்கர். அதுக்கடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார். ஒடிசாவின் எதிர்க்கட்சி தலைவராக யார் பொறுப்பேற்றிருக்காங்கன்னா நவீன் பட்நாயக். அதுக்கடுத்தது சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 21. ஸோ இது வந்து 2015 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஃபின்லாண்டில் வந்து பாவோ நுர்மி அப்படிங்கிற ஒரு தடகள போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் வந்து ஈட்டி எறிதலில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்த நீரஜ் சோப்ரா. ஸோ 85.97 மீட்டர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஈட்டி எறிந்திருக்காரு. அதுக்கடுத்து யூனிசெஃப் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2021 காற்று மாசுபாட்டினால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 லட்சம். அதாவது 12%. நார்மலாக உயிரிழப்பாங்க இல்லையா, அவங்களில் 12% பேர் யார் தான் இந்த காற்று மாசுனால உயிரிழந்தவர்கள் தான். அதில் முதலிடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா 23 லட்சம் பேர். இரண்டாவது இடம் வந்து இந்தியா 21 லட்சம் பேர். அடுத்தது வடகொரியாவின் அதிபர் யார் அப்படின்னா கிம் ஜோங் யூன். ஓகேங்களா. அடுத்தது ரஷ்யாவின் அதிபர் யார் அப்படின்னா விளாடிமிர் புதின். அடுத்தது 2023ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அதுக்கடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 19வது பெண். நோபல் பரிசு வென்ற ஈரானின் 2வது பெண் யார் அப்படின்னா நர்ஹீஸ் முகமதி. ஓகேங்களா. அடுத்தது ஒரு இடத்துல அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வெம்பங்கோட்டை. ஸோ அங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். அடுத்தது தமிழக பால்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மனோ தங்கராஜ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துட்றேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.